Mic testing 1 2 3 1 2 3. 3 2 1 go. 4 5 6 4 5 6. Okay. 1 2 3 ரொம்ப நேரமா ஜோக் இல்ல. கேமராமேன் அவங்க அவராவல. கேமராமேன் கவர் ஆக மாட்டாரு. வேணாம். மைக் தூக்கி கேமராமேன் தான் சொல்றேன். கேமராமேன் நீங்க நல்லா பின்னாடி போயிட்டு எல்லாரையும் காட்ட முடியுதா பாருங்க. கேமராமேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே போய் நின்னுட்டு கேமராமேன் கண்ணாடிக்கு வெளியே போயிடுங்க. தெரியுமா பாருங்க. ஆமா காருக்கு மேல போயிட்டு கார்ல ஏத்துவாங்க. அப்படியே ஒரு அந்த இங்கிலீஷ் படம் ஸ்பைடர்மேனா. சரி ஓகே பண்றா போடா என்னடா முழிச்சுனுக்குறா சரிப்பா மொத்தமா சொல்லிடுவோமா? ஆமா 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 போறோமா என்னத்தா ஐயோ நல்ல லாகடா பேட் பேச வைக்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து குழம்பு போட போறோமா? நம்மளோட இதுவா சொல்லணும்டா. இதுவா நம்மளோட என்னது இது நம்ம இது எது தெரியாது. எது சொல்லு நீயே சொல்லு. ஏற்கனவே எனக்கு தொண்டை கட்டி நிக்குது. அப்புறம் வாயில ஏதாவது எடுத்து சொல்லிடுவேன். பேசக்கூட சொல்லிட்டு நீங்களே பேசலாம். நான் பேசுறாரு பாருங்க. மைக் ஆர்டரா இருக்கு. மைக் அவர்கிட்ட தான் பாருங்க கையில பிடிச்சிருக்கு. சரிடா வெல்கம் டு கையில பிடிச்சிருக்காரு. வெல்கம் அவ்வளவுதான். ஏய் தெரியல அவ்வளோ கேமராமேன் ஒழுங்கா அவ்வளோ ஏங்க 18 பிளஸ் கண்டென்ட் போகுது. ஏய் 18 பிளஸ் குழந்தைங்க பார்த்தா அப்புறம் என்ன நடக்கும்? இந்த லாக் எதுக்காவது சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு 18 பிளஸ் ஆமா எதுக்கு இந்த லாக்? முதல்ல crocodile அவசரமாவே போகுது எல்லாம். டேய் லாக் பேரியாச்சு சொல்லுங்கடா. லாக் இல்லாம பேசிட்டு இருக்கீங்கடா எல்லாரும். லாகு பேரு அண்ணன் பேரு லாகு பேரு சொல்ல முடியாது போடா. சரி வெல்கம் டு என்னடா நம்ப கூடாது. ஐயோ ப்ரோ ஏதோ மெசேஜ் வந்தது ப்ரோ நம்ப கூடாது போச்சு. வெல்கம் டு ஆட்மோஸ் vlogs. ஒண்ணு நம்ப கூடாதுன்னு வந்து என்னது ஒண்ணு நம்ப கூடாதா? அது அப்புறம் பாத்துக்கோ. அப்பெல்லாம் இல்லங்க நம்பலாம். ஹரிச்சந்திரன் ஹரின்னு இருக்கிற பேர் இருக்காங்க எல்லாரையுமே நம்பலாம். கஷ்டப்பட்டு அரே எதுக்காக இந்த வீடியோ அத போல சொல்லுங்கடா. அதுதான் ஹரியண்ணன் கிட்ட எதுக்குடா வரீங்க? ஓகே மக்களே இன்னைக்கு நம்ம என்னன்னா நம்ம கேமராமேன் வந்து ஆமா ரிசைன் பண்ணிட்டு போறாரு பாரிஸ்க்கு போறாரு. அவர் போறாரு தெரியுமா? அவன் படிக்கதான் போறான். நல்ல விஷயம் தான். அவன் நல்ல விஷயத்துக்காக தான் போறான். அதனால அவனை பாராட்டுறான். படிக்கதான் போறாரு. ஒரேடியா போறாரு கேமராமேன். அவர் எடுக்கிற கடைசி லாக் இதுவா தான் இருக்கும். அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியா? இந்த லாக் முடியிற டைம்ல அவர் மூஞ்ச நாங்க காட்டுவோம். ஆமா கடைசியா காமிச்சு அப்படியே மூடிடுவோம். பாத்துங்க மூடிடுவோம். பாரிஸ்ல படிக்கிறதுக்கு போறாராம். ஆனா அவரோட மோட்டிவ் எல்லாம் வேற எதுலயே வந்துச்சு. ஆமா ஆக்டர் ஆக போறாரு அவரு. ஹாலிவுட் ஆக்டர், சாதா ஆக்டர்ல ஹாலிவுட் ஆக்டர் ஆக போறாரு. அவர் பண்ண பர்ச்சேஸ் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு அவர் என்னமோ படிக்க போற மாதிரி தெரியல. குடும்பம் நடத்த போற மாதிரி இருக்கு. இங்க இருந்த வரைக்கும் அவன் வந்து நம்ம வாங்கிட்டு போனோமான்னு கேக்குறாங்க அவன். அதான் இங்க இருந்த வரைக்கும் அவன் வந்து நம்ம விளாகுக்காகவும் நமக்காகவும் ஒண்ணுமே பண்ணல. பொட்டல ஓட்டுற நாயே என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? அவன் போறதுனால ஒரு ஃபீலும் கிடையாது. மனசுக்கு அவன் இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான். அப்படிதான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. போறான் இருந்த வரைக்கும் கோணல் மாடலாம் வீடியோ எடுத்தான். எங்க மூஞ்சி மூக்கு எதுன்னு பார்க்காம எடுத்து வச்சிருந்தான். சம்டைம்ஸ் அவனுக்கே தெரியாம எதையும் எடுத்து வச்சிருந்தான். இதெல்லாம் நாங்க எடிட் பண்றதுக்குள்ள எங்க எடிட்டர்ஸ் எல்லாம் பட்ட போன்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தான். அதுதான் சொல்றேன். தண்ணியே செல்ஃபில பண்றான். சென்சார் கட்டாயிடும். தப்பு நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இல்லங்க. அவனே ஒரு ஆங்கிள் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். போட்டோல அன்பு பாசம் நேசம் ஒரு ரியாக்ஷன்ல தம்பி கூட இணைந்து நம்ம தம்பி இவருதான் தம்பி. இது வரைக்கும் அவர் வச்சிருந்த அவருடைய 2 பொண்டாட்டியே அவர் தம்பிகிட்ட கொடுத்துருப்பாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதாவது ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி அவன் புல்லட்டும், 2வது பொண்டாட்டி அவன் நாய்.
ரெண்டுத்தையுமே ஒரு தம்பி பாத்துப்பாரு. தம்பி யாரு கை காமிச்சுடுற ஹரி தம்பி இன்னில இருந்து இவர்தான் அவர் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. கேமராமேன் தம்பியா இருப்பேன். கேமராமேனா எல்லாம் இருக்க மாட்டாரா? அதுக்கெல்லாம் அந்த ஆளுகளை சரி நாங்க அதுக்கெல்லாம் டாக டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஆமா அரவிந்தோட தம்பியா இருப்பேன். எல்லாமே அரவிந்த் உயிரா இருப்பேன். அரவிந்த் 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 அதான் இப்ப அதுக்காக தான். ஆனா இப்ப கூட நாங்க வந்து அவனை ரொம்ப ஃபீலிங்கோட சென்ட் ஆஃப் பண்றதுக்காக போல, ஃபிளைட் கிட்ட பாக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் கிட்ட பார்க்க போல. இல்ல ஏர்போர்ட்டுக்குள்ள நம்மள உள்ள விட மாட்டாங்க. நீ எந்த ஃபிளைட் இறங்குறதே ஏறறதெல்லாம் போய் கிட்ட தெரியும்ல. ஆமா உன்னை உள்ள விட சார் வாங்க போய் பாருங்க அப்படின்னு உள்ள விடுவாங்க. நான் விட மாட்டாங்க. ஏத்து வாய் செவுத்து ரெண்டு போட்டு வெளிய போறாங்க. ஒரு லொகேஷன் இருக்குங்க, அந்த லொகேஷன் நம்ம போய் நான் காட்டுறேன். பார்க்கிங் இது சீக்ரெட் லொகேஷன் ஏதோ இருக்கு. அங்க பார்த்தா ஃளைட் டேக் ஆஃப் வந்து லேண்ட் ஆகுறது நல்லா தெரியும். அதுக்காக தான் முடிஞ்சா அதை கவர் பண்ணிடலாம். இது அவன் ஜன்னல்ல உட்கார்ந்து டாடா காட்டுவான். இது கூட நம்மளோட கேமராமேன் ஆமா இத யூஸ் பண்ணிருக்கியா நீ? இது போட்டு எப்படி தூங்குவாங்க எனக்கு அதான் புரியவே இல்லை. சாஞ்சிட்டு கைத்து வலிக்குது, கழுத்து வலிக்காது. வலிக்காதா? எங்க உள்ள ஆடா இருக்குது, இது எப்படி வலிக்கும்? ஆமா மாப்ள, இங்க பாரு, இங்கெல்லாம் சாஃப்டா இருக்கு, இங்க மட்டும் ஆடா இருக்கு. அவனை ரோட்டுக்கெல்லாம் வாங்காத சொன்னா நல்லதா பார்த்து வாங்கிக்கடான்னு. இல்லடா, இங்கெல்லாம் நல்லா சாஃப்டா இருக்குங்க, இங்க மட்டும் ஆடா இருக்கு. இது எப்படி கழுத்து வலிக்கும்? அப்புறம் செக் பண்ணி பார்த்தலாம். என்ன மேடு பலமா இருக்கு அதே உள்ள அந்த பேக்ல வெயிட் கம்மி பண்ணோம், வெயிட் கம்மி பண்ணி வச்சிருக்கான்டா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அறிவு கேட்ட கேமராமேன் இதெல்லாம் செக் பண்ணி எது ஸ்மக்லிங் பண்ணிட்டு போறேன்னு நினைச்சிட போறாங்களா? உன்னை ஜெட்டி திருடுற கேஸ்ல மாட்டி விடாம சரி. ஏற்கனவே 2 ஜெட்டி உள்ள போட்டு கூட கிடையாது, ஏதோ ரோட்டுகள் 100 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு அது வேற இல்ல வச்சுட்டு ஜெட்டியை சொருகி வச்சிருக்கான் பாருங்க. இதே அவ்வளவு நான் கழுத்துல மாட்டிருந்தேன். கழுத்துல மாட்டிருந்தானே எல்லாரும். என்னடா ஈசத்தை நாத்து அடிக்குதே ரொம்ப நேரம். ஜெட்டி தான் மாப்பிள்ள, பரவாயில்ல. ஐயோ போட முடியல, பிச்சுக்கும் போலியே போறதுக்குள்ள கருமத்தை அவனே பிடிக்கும். அவன் மூஞ்சில வச்சுக்கானா எவ்வளவு நேரம். ஆனா அதை விடுனா அவன் கிடக்குறான், புறா அதை போய் வச்சுன்னு போறான். இல்ல ஜட்டியை தூக்கி நான் கழுத்துல வைப்பேன் நானு. இல்ல ஒரு நியாயம் வேணாமாடா? கட்ட கட்டவாத ஜட்டியத்துக்காக சரி வச்சிருக்கேன். பேக்ல வேற என்னடா அப்படி வச்சிருக்க தெரியல. அவன் தெரியும்ல 3 சட்டை உள்ள போட்டிருக்கான். நான் வீடியோ முடியும் அவனை காட்டுறேன், நீ பாருங்க. 2 ஜெட்டி அதுல அவரு இல்ல எல்லாரும் இன்னவர் எடுத்து அப்படி எடுப்பீங்க. அவன் போய் இன்னவர் எடுத்தான், மொத்தம் 6 இன்னவர் எடுத்தான். சூப்பரா இருக்கு. ஆமா 6 செட் ஆஃப் பேர். ஆமா அது எப்படின்னா 90ல 1, 95ல 1, 100ல 1, 105ல 1, 110ல 1. 110ல எதுக்கு அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது போட்டுக்கலாமா? அல்கா மாற போறானா? எக்ஸ்பேண்ட் ஆகும்ல. ஆமா அல்கா மாட்டேன்னா பெருசா இடம் கரெக்டா இருக்கும். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பண்ற கோளாறுத்தனங்கள், பைத்தியகாரத்தனங்கள், இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டா நிறைய வேலைகள் செய்வான் அவன். இப்ப கூட பின்னாடில இருந்து கியூட்டா ரியாக்ஷன் கொடுக்குறான்னு கன்றாவியா சில ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னைக்கு செருப்பு எடுத்து சென்டர் மாட்டேல் அடிக்க போறான்னு தெரியல. அடிச்சா உள்ள வலிக்கிட்டு போயிடுவான். பசிக்குதுடா அதான் வாங்கி கொடுத்து கூட்டு போறாங்களே. போற அவசரத்துல மொட்டை அடிச்சாங்க அவனுக்கு, அழகா மொட்டை அடிச்சிருக்கான் அவனுக்கு. அதெல்லாம் காட்டுறோம், கவலைப்படாது. அதெல்லாம் எண்ட் ஆஃப் இதுல எல்லாத்தையும் கவர் பண்ணி அந்த பாடியை மொத்தமா அவளோட காத்து கொண்டு இருக்க காட்டுறோம். அந்த பாடியை மொத்தமா காமிச்சு உங்களுக்கு மொத்தமா மூடி ஃபிளைட்ல அனுப்பிச்சுட்டுறோம். அவ்வளவுதான். அதோட இந்த பாடியை பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாது, ஃபீல் பண்ணிக்கிறோம். வெப்சைட்ல பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் வெப்சைட். ஆமா ஃபினான்ஸ் பை அரவிந்தன் போட்டிருப்பாரு, அதுல பாருங்க. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. அவனை நீ ஊருக்கு போறன்றதுக்காக நான்லாம் கேமரா எடுக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. இன்னொரு மைக் எங்க? கேமரால ஆல்ரெடி கண்டென்ட் வர தெரியாது. அவரு போற அவசரத்துல சேவிங் பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா யுவரானர்? அம்மிக்கல்லி கொட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். கொட்ட தெரியாதவன் மொட்டை இவர்தான் அந்த மொட்டை. கேமராமேன் இவர்தான் அந்த கேமராமேன் மொட்டை. போறதுக்குள்ள அல்வா கொடுத்துட்டு போறாங்க.
ஆமா போறவனுக்கு ஸ்வீட் கொடுக்குறேன் என்ன ஸ்வீட் வேணா அல்வா கொடுத்துட்டு போறான். செமையா இருக்குதுப்பா. போய் ஆரம் அமிச்சிட்டீங்க அப்புறம் ஆரம் பார்க் பண்ண வரதே இல்ல. அவர் அவ்வளவுதான், அவர் போயிட்டாரு. வாங்க நம்ம தான் அப்பா நடுவுல வா. இன்னும் என்ன எதாவது உனக்கு கார் ஓட்டிட்டு வந்தானே அதுக்குள்ள அவன் கார் வந்து பார்க்கிங்ல போட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரு சார். வந்தாரு பேக் எடுத்துன்னு அவர் பாட்டு போயிட்டாரு. அவர் பாட்டு ஓடி நில்லு. இன்னும் எதாவது இதுக்குள்ள ஏதாவது ஒழிச்சு வச்சுக்கிற வேற எங்க என்ன வச்சுக்க பாருங்க உள்ள எதுவும் போடலையா? ஏய் மறப்பா மொக்கையா வச்சா இதுக்கப்புறம் தான் போடு வரான். வாசுருதின்னு எடுத்துன்னு போறான். ஏய் நைஸ். இதுல நிறைய படத்துல தாக்க நாங்க பாத்துருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் தள்ளு போறோம். அப்படியா? நீ வச்சிருவா. இதெல்லாம் நம்ம சாப்பிடறதுக்கு தானே. ஆமா அங்க போய் கொடுப்போம். அதெல்லாம் அவனுக்காவது போச்சுன்னா அவ்வளவுதான். ஏய் நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குப்பா. பாத்தீங்களா என்னடா பண்ற தம்பி? வண்டி நவருமா நவராதா? வரையா வச்சான். நல்லா இருக்கு. தள்ளி விட்டுட்டு போறீங்க. பாத்துறா லெப்ட் எங்க இருக்கு? அப்படியே தள்ளி கிள்ளி விட்டுற போறடா. அவ்வளவுதான் முடிச்சிடும் கதை. அவன் திரும்ப மாட்டானா? ஏய் லூசு மாதிரி பண்ணாதீங்க. இறங்கடா வஞ்சிர போதே. இறங்கடா ஓட்டுறா. ரொம்ப பகல பழைய விஷயம் இதெல்லாம். இந்த மாதிரி வயசான காலத்து எல்லாம் எதுக்கு இப்படிலாம் எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாங்களா? எங்கேயாவது எங்கடா தள்ளு போறீங்க? இந்த பக்கம் டொமஸ்டிக், இந்த பக்கம் தானே இன்டர்நேஷனல். தான் வேலை வயசுக்கு தகுந்த வேலையே பண்ண மாட்டாங்க. பெரிய மனுஷன் மாதிரி வாயை வந்துருவாங்க. இந்த பக்கம் தானே இன்டர்நேஷனல். எங்க இருக்கு போறோமா? இன்டர்நேஷனல் எது டொமஸ்டிக் ஃளைட் தான் போறோமா? ஆரோ பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா வாடா, நீ தானே பெரிய ஆளு. பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்க. அண்ணன் பொண்டாட்டிய வீட்டை ஒப்படைச்சிருக்காரு. அண்ணன் பொண்டாட்டி மேல கூடு விடாம கீரை கிடைக்குது. மத்தவங்க கிட்ட கொடுக்க அவரோட பொண்டாட்டிய என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? அதுல நீ அதுவே குடுறா. என் பொண்டாட்டியே வீட்டை படுக்கிறப்பா. என்ன ஒரு மாசம் சொல்லி டிரான்ஸ்ஃபார்மரா மாறி இருக்கும். முக்கியமா வருவியா சொல்றா தெளிவா சொன்னேன். கேரியர் பேக்ல அதான் சொல்றேன். செக் இன் பேக்கேஜ் எடுத்து போகலாம் அதான் சொல்றேன். சரி ஆங்கிலாந்து நாயக்கு சரி மூஞ்ச பாக்குறாங்க பாத்தீங்களா? லாஸ்டா மூஞ்ச பாக்குறாங்க பாத்துருங்க. மூஞ்ச மூடிடுவோம். லாஸ்டா மூஞ்ச பாக்குறாங்க பாத்து மூஞ்ச மூடிடுவோம். மூஞ்ச பாத்துக்க மூடிடுவோம். மெல்ல விடை கொடு மனமே இந்த டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. அப்பாடா ஒரு வழியா அவனை எங்கடா ஃபிளைட்ல ஏற்றி அமுச்சு விட்டாச்சு. இன்னத்துக்கு பஞ்சாப் லாரியில பஞ்சாப்ல ஆமா பஞ்சாப் லாரில ஏறி அமுச்சு அங்க பாருங்க. அங்க போற பஞ்சாப் லாரில ஏதோ லாரில அவன் அள்ளி போட்டு 9 மணிக்கு போயிடுவான். ஆமா 9 மணிக்கு தான் கிளம்புவான். நீ கேமரால தெரிய மாட்டேன். இல்ல என்னைய மறைச்சிக்கிற ப்ரோ. கேமராமேன் சரியில்லை ப்ரோ. பழைய கேமராமேன் எப்படி இங்க தூக்கி நிப்பான்? இப்போ எங்களுக்கு கேமராமேன் கிடைக்கலன்னு இங்க இருக்க ஒரு கேமராமேன் கையில கொடுத்து அவனை பிடிச்சி நிக்க வச்சிருக்கான். அவன் ஏதோ ஆட்டி இடி அவன கையில நடக்குது. அந்த கேமராமேனை ரிவீல் பண்ணுவோம். நான் பேசுறது கேக்குமான்னு தெரியல. மைக் இல்ல என்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ. பக்கத்துல திருட்டு இருக்கிற. ஓகே எங்க கேமராமேனை சக்சஸ்ஃபுல்லா அங்க அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்க சொன்ன லொகேஷன் இருந்தா ஆமா வீடியோ ஸ்டார்டிங்ல கவர் பண்றோம் சொல்லியிருந்தோம். ஒரு லொகேஷன் இருந்தா இந்த
ஏரோவோட பார்க்கிங்ல அப்படின்னா 5th ஃப்ளோர்ல வாங்க. ஆமா 5th ஃப்ளோர்ல வந்தீங்கன்னா டெரஸ்க்கு போயிடாதீங்க. நாங்க டெரஸ்ல நல்ல வியூ தெரியும் போயிட்டோம். ஆனா டெரஸ்ல போனா ஒரு 10 அடிக்கு வால் கட்டி வச்சிருக்காங்க. நீங்க செவுரு கட்டி ரெடியா வச்சிருக்காங்க, இருந்தா செவுரு டெரஸ்க்கு போங்க. ஓகே. இப்ப நைட் நேரம்னால ஒண்ணும் தெரியாது. இல்ல. மார்னிங் பகல்ல வந்துருங்க. மதன் ஒரு டவுட், இங்க இருந்து கிளம்பி போயிட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவான்? அது சோத்துக்கு அவன் ஐடியா சொல்லவே இல்லை. ஒன்னொரு விஷயம் கவர் பண்ணவே மறந்துட்டேங்க. இது மைக்க இவனை வச்சு பேசுறேன். சோத்துக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. இந்த பாய்ஸ் படம் இருக்குல்ல, கேட்டது நான்டா. அதடா எவனா கேட்டா அங்க போயிட்டா. சோத்துக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, பாய்ஸ் படம் இருக்குன்னு போயிட்டா. இந்த பாய்ஸ் படத்துல அவன் சோத்துக்கு என்ன பண்றாங்க? கண்ணவேரி கண்ணப்பன்னு ஒருத்தர் கேரக்டர் இருக்கும், கேட்டிருப்பீங்க, ஒரு லெஜெண்ட் கேரக்டர். அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் எடுத்துன்னு போயிருக்கான். திங்கட்கிழமை இந்த சர்ச்சில் என்ஜிஓல சோறு போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை இந்த இடத்த தைய மிஷின் கொடுப்பாங்க. இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா. உங்க பேரு என்னங்க? அரவிந்த். அண்ணன் பேரு அரவிந்த். ஐயா இங்க எவ்வளவு பேச்சு பொம்பளை சொக்கு கேக்குதா? எவ்வளவு சீரியஸா பேசுறீங்க. ஒருத்தங்க சோத்துக்கு போராடினு இருக்கான் ஊருக்கு போயிட்டு. அங்க போய் பண்ணு தின்னே பொழைச்சுக்குவான். அதுதான் அதே மாதிரி 7 நாளுக்கும் 30 நாளுக்கும் கேலண்டர் போட்டு போயிருக்கான் அவன். பண்ணு 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 என்ன கிடைக்குதோ, எங்க பிரியாணி கிடைக்குதோ அங்க கூட போலான்னு இருக்கும். அடிச்சு காத்து கூட வராம முடிய போகுது பிரான்ஸ்ல ஒருத்தருக்கு. ஐஃபில் டவர் எடுத்து அடியில சொல்லி எடுக்க வேண்டியது இருக்கும்.